வணக்கம், என் பேர் அஸ்வின். நான் visittemples.com சார்பாக பேசுகிறேன். நான் இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சக்தி மற்றும் அற்புதம் வாய்ந்த சிவன் திருத்தலத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி எந்த திருக்கோயிலை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டில் உள்ள ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் புங்கனூர் பகுதியில் கட்டப்பட்டிருக்கிற குளிர்ச்சி லிங்கேஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திருக்கோயிலோட மூலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் குளிர்ச்சி லிங்கேஸ்வரராக பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். இந்த திருக்கோயிலானது ஒரு அடர்ந்த காட்டின் நடுவில் தான் கட்டப்பட்டிருக்கு. ஏன் இந்த திருக்கோயில் ஒரு அதிசயமான திருக்கோயில்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிகளுக்கான 12 சிவலிங்கத்தை இந்த திருக்கோயிலில் பிரதிஷ்டை பண்ணி வைத்திருக்காங்க. மற்ற திருக்கோயில்கள் போலவே இந்த திருக்கோயில்லையும் விநாயகரோட சன்னதியை நுழைவாயிலில் பார்க்க முடியும். விநாயகரை வழிபட்ட பிறகு தான் இந்த திருக்கோயிலுக்குள்ளேயே போக முடியும். 12 ராசி உடையவர்கள் ராசியால் நேரும் துன்பங்களை அந்த ராசிக்கு ஏற்ற லிங்கத்தை வழிபட்டால் அந்த துயரங்கள் நீங்கும்னு கருத்து நிலவிக்கிட்டு இருக்கு. இந்த திருக்கோயிலை சுற்றி பில்டிங் எதுவும் பார்க்க முடியாது. அதனால இந்த திருக்கோயிலில் இருக்கிற அனைத்து லிங்கமுமே ஓப்பன் ஸ்பேஸில் தான் இருக்குது. இந்த திருக்கோயிலோட குளிர்ச்சி லிங்கேஸ்வரரான மூலவர் இந்த திருக்கோயில் அமைக்கப்பட்டிருக்கிற மைய பகுதியில் ஒரு பெரிய லிங்கமாக காட்சியளிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்கோயில் சுற்றி இருக்கிற மலை மீது ஒரு பாறைக்கு கீழே ஒரு சின்ன லிங்கம் காணப்படுறது. அந்த லிங்கமானது மிகவும் தொன்மை வாய்ந்த லிங்கமாகவும் கருதப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த திருக்கோயிலுக்கு தினம்தோறும் பக்தர்கள் வந்து வழிபடுறத வழக்கமாக வச்சுருக்காங்க. நீங்களும் இந்த திருக்கோயிலுக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிருந்தா கண்டிப்பாக போய் ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். இந்த திருக்கோயிலை பற்றின வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் போடுற கோயில்களை பற்றின வீடியோ உங்களை அடிக்கடி வந்தடையும். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.